Hello students, welcome to Jenny Maths. இன்னைக்கு நம்ம 12th Maths Chapter 2 Complex Numbers தான் பார்க்க போகிறோம். Exercise 2.1ல first Complex Numbers தான் என்னன்றது நமக்கு தெரியணும். Complex numberோட general formula வந்து a plus ib. Here a and b belongs to real number. Values of i அப்படின்னா இப்போ நமக்கு இங்கே ஐனா என்னன்னே தெரியல. அப்போ ஐனா என்ன அப்படின்னா ஐக்கு சில பல வேல்யூஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் அதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் தான் ஐயோட வேல்யூஸ் ஜஸ்ட் டில் 12 வரைக்கும். இன்னும் நம்ம ஐக்கு நிறைய போட்டுக்கிட்டே போகலாம். ஸோ நமக்கு மோஸ்ட்லி தேவைப்படுறது இந்த 4 மட்டும்தான். அப்படின்னா ஐ பவர் 1னா ஐ தான், அது இது போட வேணாம். ஐ பவர் 2னா -1, ஐ க்யூப்னா -i அண்ட் ஐ பவர் 4னா 1. மோஸ்ட்லி நமக்கு இந்த ஐ பவர் 4 மட்டும்தான் யூஸ் ஆகுமே, அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இது 4மே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு நிறையா சம்ஸில் யூஸ் ஆகும். Exercise 2.1ல first sum பார்க்கலாம். Simplify the following கொடுத்துருக்காங்க. I power 1947 plus I power 1950 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நம்பரை டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணி நமக்கு ஒரு ரிமைண்டர் கிடைக்கும். 4 ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஏன்னா 4 I பவர் 4 தான் ஐன்னு பார்த்தோம்ல, சாரி 1ன்னு பார்த்தோம்ல, அதனால் நம்ம வந்து இந்த இவ்வளோ பெரிய நம்பரை 4 ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இதையும் அப்படி 4 ஆல் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு ஒரு ரிமைண்டர் வேல்யூ கொடுக்கலாம். அந்த ரிமைண்டரை ஐ பவரில் போட்டாக்கா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த நம்பரை டிவைட் பண்ணலாம். 4 4s are 16, ரிமைண்டர் 3 4 அண்ட் 8 4s are 32, ரிமைண்டர் 2 7, 6 4s are 24, ரிமைண்டர் 3. அப்போ நம்ம அங்கே போய் ஐ பவர் 3ன்னு எழுதிக்கணும். அதே மாதிரி அடுத்த நம்பருக்கு டிவைட் பண்ணால் 1950 4 4 4s are 16, remainder 3 5, 8 4s are 32, remainder 3 0 and 7 4s are 28, remainder 2. அப்போ ப்ளஸ் ஐ பவர் 2 அப்படின்னு எழுதிக்கணும். ஐ பவர் 3 ப்ளஸ் ஐ பவர் 2ன்னு எழுதிக்கிறோம். நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ தான் பார்த்தோம் ஐ பவர் 3னா -i அண்ட் ஐ பவர் 2னா -1. இதை நம்ம மாற்றி ஃபஸ்ட்டு நமக்கு வந்து எப்பயுமே ரியல் நம்பர் தான் வரும், அதுக்கப்புறம் தான் இமேஜினரி நம்பர் வரும். அப்படின்னா -1 -i அப்படின்னு எழுதிக்கலாம். இதான் நம்மளுடைய ஆன்சர். செகண்ட் சம் ஐ பவர் 1948 மைனஸ் ஐ பவர் 1869 இருக்குது. இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே பவரில் மைனஸ் இருக்குது. பவரில் மைனஸ்னால் நமக்கு நல்லாவே தெரியும். ஐ பவர் 1948 -1 ஐ பவர் 1869 இப்படி எழுதிக்கணும். அப்புறம் நம்ம இந்த ரெண்டு நம்பருக்கும் டிவைட் பண்ணிட்டு வந்துடலாம். இதை 4ஆல் இப்போ டிவைட் பண்ண போகிறோம். 4 4s are 16, ரிமைண்டர் 3 4, 8 4s are 32, ரிமைண்டர் 2 8, 7 4s are 28. இப்போ நம்ம இதை எப்படி எழுது, நமக்கு 0 வந்து பாருங்க ரிமைண்டர். அப்படின்னா ஐ பவர் 4 ஹோல் பவர் 487. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆகிடும், ஏன்னா இது டிவிசிபிள் பை 4. இப்போ வந்து ஐ பவர் 4 ஹோல் பவர் 1னா ஐ பவர் 4ஓட வேல்யூ என்ன? இப்போ இதை டிவைட் பண்ணலாம். 4 4s are 16, ரிமைண்டர் 2 6 and 6 4s are 24, ரிமைண்டர் 2 9, 7 4s are 28, ரிமைண்டர் 1 இருக்குது. அப்போ இதை ஐ பவர் 1ன்னு எழுதிக்கலாம். அங்கே சொன்ன மாதிரி ஐ பவர் 4 ஹோல் பவர் 487 எழுதிக்கலாம். அண்ட் -1 ஐ பவர் 1. இப்போது ஐ பவர் 4 1, அப்போ 1 பவர் 487, 1 பவர் எனிதிங் 1 தானே, ஸோ நோ ப்ராப்ளம். அப்போ இங்கே வந்து 1/i. இதுக்கு வந்து நம்ம கான்ஜுகேட் எடுக்க போகிறோம். இன்ட்டு -i பை -i. 1 பவர் எனிதிங் 1 மைனஸ் இன்ட்டு -i பை -i square. Here minus and minus will get cancel, I and I square will get cancel. இப்போ 1/i இருக்கும். இந்த 1/i மேலே வச்சுனா -i ஆகும். அப்படின்னா 1 மைனஸ் இன்ட்டு -iன்னு வரும். இது ரெண்டும் மல்டிப்ளை ஆனால் 1 + i வந்துடும். ஸோ இதான் நம்மளுடைய ஆன்சர். தேர்ட் சம் பார்க்கலாம். சம்மிஷன் n = 1 to 12 ஐ பவர் n கொடுத்துருங்க. இப்போ நம்ம என்ன எழுதுனா ஐ பவர் 1லேருந்து 12 வரைக்கும் எழுதலாமா? ப்ளஸ் சமிஷன்னா ப்ளஸ் ஐ பவர் 1 ப்ளஸ் ஐ பவர் 2 ப்ளஸ் ஐ பவர் 3 ப்ளஸ் ஐ பவர் 4 ப்ளஸ் ஐ பவர் 5 ப்ளஸ் ஐ பவர் 6 ப்ளஸ் ஐ பவர் 7 ப்ளஸ் ஐ பவர் 8 ப்ளஸ் ஐ பவர் 9 ப்ளஸ் ஐ பவர் 10 ப்ளஸ் ஐ பவர் 11 ப்ளஸ் ஐ பவர் 12. இது வரைக்கும் எழுதிட்டோம். நம்ம முன்னாடியே ஒன்று, அதாவது இங்கே இந்த இடத்துல என்ன பண்ணோன்னா
கான்சிக்யூட்டிவ் 4 டேர்ம்ஸ் அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு 4 நம்பர்ஸ் அடிஷனில் வந்துச்சுனாக்கா அதோட வேல்யூ 1. ஏன் சொல்கிறேன்னாக்க இப்போ பாருங்களேன், I பவர் 1ஓட வேல்யூ என்ன? I, ரைட்? மை ப்ளஸ் இன்ட்டு I ஸ்கொயரோட வேல்யூ -1, I கியூபோட வேல்யூ -I அண்ட் I பவர் 4ஓட வேல்யூ 1 இல்லையா? இதே மாதிரியே தான் எல்லாத்துக்கும் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆகிடும். இப்போ ஐயும் ப்ளஸ் இன்ட்டு -I -I வரும். இங்கே +I இருக்குது, +I -I கேன்சல் ஆகிடும். இங்கே -1 +1 இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு என்ன வருது? 0 வருது. அப்போனா இங்கே என்ன தெரியுதுன்னா கான்சிக்யூட்டிவ் 4 டேர்ம்ஸ் இருந்துச்சுனாக்கா அது 0 அப்படின்னு தெரியுது. அப்போ இங்கே எத்தனை 4 டேர்ம்ஸ் இருக்குது? தோ ஒன்று அப்புறம் இங்கேருந்து இங்கே 4 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ இது எல்லாமே 0வா? அப்போ ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள்.